வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி ஆந்திரால அவரோட ஸ்பீச்ல 2 விஷயம் குடுத்திருந்தார். 1 தங்கம் வாங்குறத தவிர்க்கணும். பெட்ரோல், டீசல் பயன்பாட்ட குறைக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆ நம்ம பிரைம் மினிஸ்டர் குடுத்திருக்கிறாரா? இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாரி பேசினதுக்கு என்ன காரணம்? ஸோ இது எந்த மாரி பிரச்சனைக்கு முன்னெடுப்பா இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார்? ஆஸ் எ இன்வெஸ்டரா இந்த விஷயம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரைனிங் செஷன் 13ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ஆன்லைன்லயும், 16ஆம் தேதி நேரடி ட்ரைனிங் செஷன் தாம்பரத்துலயும் நடக்குது. இந்த 2 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் அ இந்த விஷயத்தோட பின்புலம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆம், கோல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல. இந்தியால இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு உணர்வு, இல்ல பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமா ஃபெஸ்டிவல் இல்ல மேரேஜ் அந்த மாரி வந்துட்டா, தங்கம் அ ஒரு மேண்டேட்டரி திங்கா மாறிடுது. ஏன்னா, தங்கம் இல்லாத கல்யாணம் இன்னைக்கு இல்லன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தங்கத்தோட பயன்பாடு, பிசிக்கல் கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்தியால கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, தேவையற்ற தங்கத்த 1 வருடத்துக்கு வாங்குறத தவிர்க்கணும். ஸோ இதுதான் இதோட இந்த ஸ்பீச்சோட மெயின் கன்டென்ட் இதுதான். அம் இந்திய பொருளாதாரம் அழுத்தத்தில இருக்கா? அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த ஸ்பீச்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து முதலீட்டாளர்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு இது என்ன மாதிரியான ஒரு அர்த்தம்? இத கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்டின்னா, ஆல்ரெடி அமெரிக்கா, ஈரானோட போர், பெட்ரோல், டீசலோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிரைஸும் ரைஸ் ஆயிருக்கிறது இன்னொரு காரணம். இத இத தாண்டி இப்போ இந்த விஷயத்தில வந்து என்னன்னா, பாசிபிலிட்டி இருக்கிற கம்பெனிஸ்ல வொர்க் ஃப்ரம் ஹோம். அதே மாரி ஃபாரின் ட்ரிப்ஸ வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். தங்கம் வாங்குறத ஒத்தி வைக்கணும். ஸோ மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் குடுக்கணும். இதெல்லாமே என்ன சொல்ல வராங்க ஓவராலா அப்டின்னா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ட விட இம்போர்ட் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கு. எக்ஸ்போர்ட் குறைஞ்சிட்டிருக்கு. இது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்டின்னா, இந்திய பொருளாதாரத்தில ஒரு பெரிய தொய்வு, இல்ல ஒரு பெரிய ஸ்டக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 14 வருஷத்தோட லோல இருக்கு ஓனர்ஷிப்ப பொறுத்தவரைக்கும். அதாவது என்னன்னா, கடந்த 14 வருஷத்துல இந்த அளவுக்கு குறைவான முதலீடு இருந்ததில்ல அப்டின்றது அதோட அர்த்தம். ஸோ அப்ப ஏன் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட வெளில எடுக்குறாங்க? அதே மாரி இம்போர்ட் ஏன் எக்ஸ்போர்ட்ட விட தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். இம்போர்ட் அதிகமாகும்போது இப்போ ஒரு பொருள் நம்ம வெளிநாட்டிலேருந்து இங்க இம்போர்ட் பண்றோம்னா, நம்ம இங்கேருந்து டாலர் இல்ல குளோபல் கரன்சிய நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்மகிட்ட கையிருப்பு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, வெளிநாட்டு கரன்சியோட கையிருப்பு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அது நம்ம ரூபிய ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகும்போது, டாலர வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ருப்பிய வந்து குடுத்துட்டு. அதே மாரி இம்போர்ட் வரும்பொழுதும், வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் இங்க இறக்குமதி பண்ணும்போதும், இங்கிருந்து நம்ம வெளிநாட்டு கரன்சி குடுத்துட்டு, நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ, அப்போ என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற வெளிநாட்டு கரன்சியோட கையிருப்பு குறைய குறைய, ரூபாயோட மதிப்பு பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அ அதாவது இந்த குளோபல் இந்த அன்சர்டனிட்டி ரஷ்யா, உக்ரைனோட பிரச்சனை, அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஈரானோட பிரச்சனை, இதெல்லாமே குளோபல் அன்சர்டனிட்டி. இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் $100க்கு மேல ரீட்டெயின் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு காரணம். அகைன் நம்ம மார்க்கெட்லேருந்து ஃபண்டு அதாவது குளோபல் கரன்சி இல்ல ஃபாரின் கரன்சியோட கையிருப்பு குறையிறதுக்கான ரீசனா பார்க்கலாம். ஸோ இப்போ இது என்னென்னலாம் தாக்கத்த ஏற்படுத்தும்னா, ஷிப்பிங் காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும். க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகுறதோ, இல்ல இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கான ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாகும். எனர்ஜி இம்போர்ட் பண்ணக்கூடியது அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு சாதாரண பப்ளிக் இத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தங்கம் வாங்கவே கூடாதா அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு எந்த தடையும் இல்ல. இது வந்து ஒரு அட்வைஸ் மட்டும் தான். ஸோ கவர்மெண்ட் வந்து தங்கத்த வாங்கக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் போடல. இது வந்து ஒரு அட்வைஸ் தான்.
ஆனா, நம்மளால தங்கம் வாங்கணும்னு நெனைச்சா வாங்கலாமான்னா, கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு வந்துட்டாவே தங்கத்த வந்து இடிஎஃப் மூலியமாவோ, மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவோ, ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாவோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ, இது வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்காக. ஸோ, பட் ஆனா நீங்க நகையா வாங்கணும், மேரேஜ்க்காக வாங்கணும்னா, அதுக்கு இப்போ எந்த ஒரு தடையும் இல்ல. ஸோ, இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும் இதில பேனிக் ஆகுறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே இல்ல. ஸோ, என்னன்னா கோல்டுன்றது இன்ஃப்ளேஷனை ஹெட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட். கிரைசிஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ, அப்போ என்னன்னா போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் கோல்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ, அப்போ என்னன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா, இது வந்து ஃபிசிக்கலா நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுலருந்து இது வந்து நமக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கும் சரி, இது ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா பார்க்கலாம். அதாவது ஆன்லைன்லயோ இல்ல டிஜிட்டல் கோல்ட பர்ச்சேஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கவர்மெண்ட்டோட பொருளாதாரத்த பாதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிசிக்கல் கோல்டு வாங்கும்போது தான் அது வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. கோல்டு, க்ரூட் ஆயில் இது 2ம் நம்ம வெளிநாட்ட நம்பி இருக்கிறோன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அதனால தான் இப்போ இந்த கோல்ட வந்து இம்போர்ட்ட குறைக்கிறதுக்காகவும், டிமாண்ட வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்போ வந்து கோல்டு வாங்குறது குறைஞ்சா தான் டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறையும்போது இம்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்ப்பஸ் தான். 2வது க்ரூட் ஆயில் வந்து ஒரு அத்தியாவசிய தேவை. கோல்டு மாதிரி கிடையாது. ஆனா நம்ம என்னன்னா, இந்த அ அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் பயன்படுத்துறதுக்கான ஒரு அட்வைஸ் குடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ அப்ப இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்டு நீங்க ஆன்லைன் இல்ல டிஜிட்டல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, வாங்குறதுக்கு எந்த தடையும் இல்ல. அதேபோல அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறதுக்கு பிசிக்கல் கோல்ட்ல எந்த தடையும் இல்ல. இது ஒரு அட்வைஸ் மட்டுமே. பட் ஆனா இப்ப இருக்கிற இந்த ருப்பி ஃபால் ஆக அது நம்ம எக்கனாமிய பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.